இவங்க எங்க வந்து குக் பண்ணி சாப்பிடுறாங்க? புக் பண்ணி தானுங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தோசைக்கல்ல நாங்க தலைகீழ நாங்க அவ்வளவு லூசு தான், ஆனா அவ்வளவு லூசா. இன்னொன்னு சொன்னாங்க கவனிச்சிங்களா? எங்களுக்கு தாரம்னு இன்னொரு பேர் இருக்கு. 50 பவுன தாரம், சீர் வரிசை தாரம், குழந்தை தாரம், அந்த லிஸ்ட்ல நிறைய இருக்குது. பிரச்சனைய தாரம், உங்களுக்கு எப்பவுமே தலைவலிய தாரம், எத்தனை தாரம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டாங்க. சொல்லவே இல்லை பாத்தீங்களா? வெண்டைக்காய் நீங்க வாங்குறீங்க வைங்களா, என்ன இன்னைக்கு இவ்வளவு முத்தலா வாங்கிட்டு வந்திருக்கிற? சரி, அடுத்த நாள் பிஞ்சா இவ்வளவு பிஞ்சா வாங்கிட்டு வருவாங்க. சரி, வெண்டைக்காய வேண்டாம், அடுத்த நாள் கத்திரிக்காய் நீ இவ்வளவு சொத்தையா வாங்கிட்டு வர. ஏமா நான் வாங்கவே இல்லம்மா, நீயே வாங்கிக்க. இந்தம்மா போய் சொத்தை வாங்கிட்டு வரும். இன்னுமா கத்திரிக்காய் சொத்தையா இருக்குதே, இது ஆர்கானிக், இது பூச்சி மருந்தே இல்லாத. ஏமா நான் வாங்கும்போ அது நீ பேசாத, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நீ ஏன் பேசுற? அதெல்லாம் வீட்டுல சண்டை வந்தா 5 நிமிஷத்துல நம்மளால மறந்துடுவாங்க. இந்த மாதிரி 50 வருஷமா அப்படியே தோண்டி எடுத்து வந்து பேசுற பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை. அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். அடுத்தது என்னங்கிற அவன் யோசிக்கவே மாட்டான், அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். இவங்க 24 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, நீ என்ன சொன்ன அப்படின்னு இழுத்தா. இப்ப இந்த சினிமால எல்லாம் புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்திருக்கீங்களா? ரீ ரிலீஸ். அதாவது அன்னைக்கு ஹிட் அடிச்ச படத்தை எல்லாம் திரும்ப இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்ச நேரம் போர் அடிச்சதுன்னா என்ன சண்டை போடலாம்? அன்னைக்கு இந்த சண்டை போட்டப்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, சரி அதே சண்டை போடு அப்படின்னு அதை தூக்கிட்டு வந்து இங்க போடுவான். நடக்குதா இல்லீங்களா? படத்துல மட்டும் ரீ ரிலீஸ் கிடையாதுங்க, இவங்க சண்டைக்கு கூட ரீ ரிலீஸ் தான் வச்சிருக்காங்க. ஆண்களை குறை சொல்லி மட்டுமே பழகியவனுங்க. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்ப ஆண்கள் அவங்க சொன்ன உடனே கணவனை மட்டுமே மையமாக வைத்து அவர்கள் பேச்சை கட்டமைத்தார்கள். அதற்குள் ஒரு தகப்பன் இருக்கிறான், நீங்க இத்தனை பெண்கள் இன்னைக்கு இருக்கீங்க இல்லையா? நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இவர்கள் குறைப்பட்டீர்கள்ல உங்க அப்பா மேல ஏதாவது ஒரு குறைய சொல்ல முடியுமா? ஒரு குறைய சொல்ல முடியுமா? பேச்சாளர் கோவை தனபால் அண்ணா ஒரு உரைநடை வடிவில் ஒரு கவிதையை சொல்லுவார். அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். துணி வாங்க கடைக்கு சென்றேன், துணியை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். என் அம்மா துணியின் விலையையே பார்த்து கொண்டிருந்தார். என் அப்பா என் மன நிலையையே பார்த்து கொண்டிருந்தார். நேயமான கட்டளை சிறப்பு பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை ஏர் ஃபைபர் வைஃபை ஆல் இன் ஒன் பிளான்ஸ். வைஃபை பிளஸ் OTT பிளஸ் IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Dr. Sri Varma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகமெங்கும். Howda Pay powered by Workarbi, a unified platform for finance, accounts and HR. Naturals, world's fastest growing salon chain.